ஹலோ எவ்ரிவான். குக்கர் மத்தின்னு எல்லா இடத்துலையுமே பிரபலமாக பேசுகிறாங்க. ஸோ அதனால் நானும் 1/2 கிலோ மத்தி மீன் வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பெப்பர் பவுடர், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற மத்தி மீனில் போட்டு மேரினேட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி முழுசாக போட்டுட்டு அதோடு கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை நம்ம எடுத்து ஒன்றா அடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அடுக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி அடுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் புளி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி அந்த தண்ணியை இதுக்குள்ளே நம்ம ஊற்றிட்டு உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடுறோம். இதில் ஊற்றிட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அடிப்பொலி சம்பவம் ரெடிங்க. சூப்பரான குக்கர் மத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.